வெல்கம் டு அணுவின் உலகம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்க சூப்பரா இருக்கோம். நம்ம வந்து இட்டாலி வெக்கேஷன் vlogs பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ப்ராப்பர் ஃப்ளாரன்ஸ்ல என்ன பண்ணோம்னு பார்க்க போறீங்க. ஸோ காலையில வந்து நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு 10:30க்கு மேல தாங்க கிளம்பி வந்தோம். நாங்க தங்கின இடத்துல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் வாக். ஓகேங்களா? இங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஃப்ளாரன்ஸ்ல ஃபேமஸான லெதர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஊர்ல எல்லாம் ஓப்பனா இருக்கும் பாத்தீங்க கடைகள், அது மாதிரிதான் இங்க நிறைய கடை இருக்கு. நிறைய பேர் அங்க வந்து கடை வச்சிருக்காங்க. இங்க என் கடைக்கு வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த ஃப்ளாரன்ஸ் வந்து லெதருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? பெல்ட், ஹேண்ட்பேக், பர்ஸ், லெதர் ஜாக்கெட்டு, சூட் கேஸ், ஷூஸ் எல்லாமே இங்க வித்துட்டு இருந்தாங்க. பிளஸ் லினன்ல துணி இருக்கும் பாத்தீங்களா, அதுவுமே இங்க கடைகள் நிறைய இருந்துச்சு. சோ இந்த லெதர் மார்க்கெட்டுக்கு வரணும்னா கண்டிப்பா கையில வந்து கேஷ் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இங்க பேரம் பேசி வாங்கலாம். நம்ம கண்டிப்பா பேரம் பேசுங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு பிரைஸ் சொல்லுவாங்க, பேரம் பேசுனீங்கன்னா கண்டிப்பா குறைப்பாங்க. கையில கேஷ் வச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? சோ நீங்க வந்து வாங்குற பொருளுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா உங்க பிரைஸ சொல்லிட்டு பொலைட்டா பேசுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ நான் இந்த கடையில தான் வாங்கினேன். இந்த ஹேண்ட்பேக் ஆக்சுவலா வாங்கினேன். சோ லெதர் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த தீய காமிச்சிட்டு மோந்து பார்க்க சொன்னாங்க. நல்ல லெதர் வாசனை அடிச்சிச்சு. அந்த இடம் கருகவே இல்லை. பிளாஸ்டிக்னா கருகி போயிரும், பிளாஸ்டிக் வாசனை அடிக்கும் இல்லையா? இங்க வந்து அந்த மாதிரி வாசனை இல்லை. ஸோ அதான் வந்து லெதர் டெஸ்ட். ஓகேங்களா? நீங்க ஒரு ஹேண்ட்பேக் எதுவும் வாங்குறீங்களா, நீங்க கேட்கலாம் எங்களுக்கு இந்த லெதர் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து அவர் எங்களுக்கு பண்ணி காமிச்சாரு. அந்த லெதர் டெஸ்ட் பண்ணி காமிச்சாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி கவர்ல இருந்து எடுத்து உள்ள எல்லாம் நல்லா செக் பண்ணலாம். ஸோ நல்லா அந்த ஜிப் எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்குதா கேட்டுக்கலாம். ஆக்சுவலா இது வந்து கிஃப்ட்டுக்காண்டி வாங்கியிருக்கேன். சூப்பரா அந்த கலர் வித்தியாசமா இருந்துச்சு, அதனால செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து எனக்கு வாங்கணும்னு நினைச்சேன். நான் மைண்ட்ல வந்து ஒரு ஆலிவ் கிரீன் கலர்ல ஹேண்ட்பேக் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். சோ அதுக்காண்டி பார்த்துட்டு இருந்தேன். இந்த கடையில வந்து வெரைட்டியா வச்சிருந்தாங்க. அங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல இருந்தது. நான் யூஸ்வலா யூஎஸ்லயே வந்து எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒருக்க ஹேண்ட்பேக் வாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மாத்திட்டே இருப்பேன். ஸோ அதனால வந்து இந்த வருஷத்துக்கு வந்து இட்டாலியில இருந்து ஒரு கலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். இதுல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு சைட் லாக்கோட இருந்தது. ஜிப்பு போட்டுட்டு நீங்க வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட்பேக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஒயிட் ஹேண்ட்பேக். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே மாடல்ல ஆலிவ் கிரீன்ல கேட்டேன். ஆக்சுவலா இந்த கடையில இல்ல, இன்னொரு கடையில நான் ஃபைனலா வாங்கிட்டேன். ஏன்னா இவங்க கிட்ட இந்த இருந்த ஆலிவ் கிரீன் வந்து ஒரு மாதிரி வலுவலுன்னு இருந்தது. எனக்கு அது பிடிக்கலங்க. எனக்கு வந்து அந்த லெதர் லுக் இருக்கணும்னு நினைச்சேன். ஸோ வந்து நான் வேற கடையில வாங்கினேன். என்னோட ஷாப்பிங் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா அதுல இருக்கும். சரி, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்ல என்ஜாய் பண்ணோம் லெதர் மார்க்கெட் ஷாப்பிங். பசங்களுமே அவங்க ஆளுக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தாங்க. அவங்களும் பேரம் பேசி காசு வச்சு வாங்கினாங்க. ஓகேங்களா? அது வாங்கிட்டு அடுத்து பக்கத்துலயே வந்து சென்ட்ரல் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டுக்கும் போகலாம். நம்ம ஊர்ல நம்ம போவோம்ல, மார்க்கெட்ல போய் ஜாமான் வாங்க போவோம். அதே மாதிரி இட்டாலியில சென்ட்ரல் மார்க்கெட் ஃப்ளோரன்ஸ்ல இது ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? லோக்கல் அந்த ஊர்க்காரங்க வந்து விற்பாங்க இல்லையா? ஸோ இங்க என்னென்ன விற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாமு, ஜூஸ், காய்கறிகள், நிறைய மீட் ஷாப்பும் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அஹ், சாப்பிடுற கடைகளுமே கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு வந்து உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம். அதனால நாங்க இங்க வந்து குயிக்கா ஒரு ரவுண்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இல்லையா? சோ ஃப்ளாரன்ஸ் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு? ஆக்சுவலா இந்த மார்க்கெட் வந்து சென்ட்ரல் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த கடையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படியே நம்ம ஊர்ல பாக்குற மாதிரி இருக்கும். இந்த கடை வந்து பாஸ்தா கடைங்க. நம்ம ஊர் அப்பள கடை மாதிரி எனக்கு ஞாபகம் வந்தது பார்க்கும்போது. அப்புறம் இங்க வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் விக்கிறாங்க. ஃப்ரூட் ஜூஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுக்குறாங்க. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆக்சுவலா இட்டாலியில நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணது ஃப்ரூட்ஸ், அப்புறம் அந்த ஜெலட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காய்கறிகளுமே பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இந்த செரி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. செரி எல்லாம் நல்லா டேஸ்டா இருந்துச்சுங்க. நாங்க வந்து லேக் கோமால வாங்கினோம். இங்க சாப்பாடுக்கு பதிலா நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம் ஆக்சுவலா. நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் முடிச்சிட்டு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஆர்ட் கேலரிக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கேலரி. ஓகேங்களா? கேலரியா டெல் அகடேமியா அப்படிங்கிற ஒரு
ஆர்ட் கேலரி வந்து ரொம்ப ஃபேமஸான ஆர்ட் கேலரி. இங்க வந்து ஒரு ஸ்டாச்சு மைக்கேல் ஆஞ்சலோ வந்து அவரே செஞ்ச ஒரு ஸ்டாச்சு வந்து இங்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா முன்னாடியே டிக்கெட் வாங்கிடணும். நாங்க வந்து மத்தியானம் செலக்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னா, ஒண்ணு வெயில்ல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ரெண்டாவது வந்து மத்தியானத்துல வந்து க்ரௌடு கொஞ்சம் கம்மியா இருக்கும். மார்னிங் ஈவினிங் செம க்ரௌடா இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து க்ரௌட் கம்மியா இருக்கும். ஸோ எங்களோட என்ட்ரன்ஸ் வந்து 2:00 கரெக்டா அந்த டைம்க்கு வந்தாதான் உள்ள விடுவாங்க. ஓகேங்களா? ஃபுல்லா செக்யூரிட்டி செக் எல்லாமே பண்ணி தாங்க உள்ள விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டிக்கெட் வந்து இந்த மாதிரி நீங்க போன்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அவங்க ஸ்கேன் பண்ணி நமக்கு வந்து டிக்கெட்ஸ் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என் பெரிய பொண்ணு தான் இதெல்லாம் பண்ணா. டிக்கெட் எல்லாம் வாங்கி ரெடியா வச்சிருந்தா. ஆனா வந்து எங்களுக்கு உள்ள போன உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியில வெயிலா இருந்ததுக்கு உள்ள போன உடனே நல்லா குளு குளுன்னு இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். கூட்டமா இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே அவங்க சொல்லிடுறாங்க. பிக் பாக்கெட்லாம் இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து ஃபேமஸ் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆனா என்ன செஞ்சுரின்னு நீங்க நம்ப மாட்டீங்க. இதெல்லாம் வந்து 15th செஞ்சுரி 16th செஞ்சுரி அந்த டைம்ல வரைஞ்ச பெயிண்டிங்ஸ். ஓகேங்களா? அது எல்லாமே எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து பைபிள்ல இருக்க கதைகள் இருக்கு பாத்தீங்களா, அதோட பெயிண்டிங்ஸ் தான் நிறைய இருந்தது. நல்லா பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இது நுழைஞ்ச உடனே ஹால்லயும் இவ்வளோ பெயிண்டிங் வச்சிருந்தாங்கங்க. இத முடிக்கிறதுக்கே வந்து நான் 25 மினிட்ஸ் எடுத்துட்டேன். ஏன்னா ஒண்ணு ஒண்ணா பார்த்து அது என்ன பிக்சர் அப்படி நம்ம பார்க்கணும்ல. சரி, இது வந்து வுட் பேனல்ல ஆயில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து இயேசுநாதர் வந்து உயிர் தெழுந்து வருவாரு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அத வந்து இந்த இதுல அழகா சொல்லியிருக்காங்க. பாருங்க எவ்வளவு அழகா. அதாவது டீடைலிங்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு துணினால அந்த மடிப்பு, அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த இட்டாலியோட பேக் அந்த இது பாத்தீங்களா? அதோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா இட்டாலியோட பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த டோம் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். சோ அது வந்து ஒரு மாதிரி அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சோ இதெல்லாம் வந்து ரியல் பெயிண்டிங்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த இது வந்து கண்ணு தெரியாதவங்க வந்து இந்த சிலைகள் எல்லாம் வந்து ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரி மாதா வந்து பேபிய வச்சிருக்கிற மாதிரி இந்த இது எனக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க எல்லாரும் தடவி பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. அது டச் அப்படின்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா? சோ அது வந்து அது ஒரு ஒன் ஆஃப் த சிலை. அதுதான். அதுக்கப்புறம் இவரும் ஒரு ஃபேமஸான பெயிண்டர். ஓகேங்களா? அவரோட பெயிண்டிங் இது. இது வந்து இயேசுநாதர் அந்த சிலுவையில அரைஞ்ச மாதிரி இருக்கும். மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயினா இங்க வந்தது வந்து மைக்கேல் ஆஞ்சலோவோட சிலைகளை பார்க்க வந்திருக்கோம். ஓகேங்களா? அவர் வந்து பண்ணி முடிக்க முடியாத சிலையுமே இங்க அங்கங்க வச்சிருக்காங்க. சோ ஒரு கல்லை வந்து செதுக்கும் போது எவ்வளவு அழகா வருது அப்படிங்கறத உங்களுக்கு பார்க்க முடியும். சோ அது பாதி பாதி அன்பினிஷ்டு கூட இருக்கு. இப்ப மெயினா நம்ம போறது வந்து இந்த சிலை டேவிட் அப்படிங்கிறவரோட சிலை. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு ஃபேமஸ் டேவிடுங்கிறவர் வந்து ஒரு ஃபேமஸானவர். அந்த நீங்க ரெனைசான்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா இவரோட கதை வந்து ரொம்ப ஃபேமஸான கதை. சோ ஒரு பெரிய மார்பிள் ஸ்டோனை வந்து அழகா வந்து அவரோட சிலைய வடிச்சிருக்காங்க. இது எவ்வளவு ஹைட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 17 ஃபீட் ஹைட். அதுவும் அழகா வந்து அந்த ஸ்கைலைட் மேல இருந்து வெளிச்சம் வர்ற மாதிரி அந்த சிலையை அங்க வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. என்ன ரொம்ப அட்மையர் பண்ணணும் அப்படின்னா, அவர் எவ்வளவு அழகா செதுக்கியிருக்காருன்னா, அந்த நரம்பு முதற்கொண்டு எல்லாமே சூப்பரா தெரியும். சோ நம்ம க்ளோஸ் அப்ல பார்க்கலாம் பாருங்க. அவர் காலு, விரலு, முட்டு, நீஸ்ல இருக்கிற அந்த இது கூட பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும். ஃபேஸ்லயும் வந்து நல்ல ஃபீச்சர்ஸ், மூக்குலாம் ஷார்ப்பா, ஹேர் அவ்வளோ சுருள் முடி மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கையில வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா ஸ்லிங். சோ அவரோட கதை அங்க போட்டிருக்காங்க. அதாவது ஒரு பெரிய அரக்கன் இருந்தாரா, அவரை வந்து அவரை கையில இருக்க அந்த ஸ்லிங் இருக்குல்ல அதுல வந்து கல்லை வச்சு அவரை அடிச்சு அவரை வந்து துரத்தி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அடிச்சு அதனால அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதாவது ஈவில் ஈவில் அழிஞ்சு குட் வருது அப்படி நம்ம தீபாவளி நம்ம நரகாசுர கதை இருக்குல்லங்க, அதே மாதிரி இவங்களோட கதை வந்து அந்த ஜெயின்ட்ட வந்து கொலை கல்ல வச்சே இது பண்ணி அவரை வந்து கில் பண்ணாரு அப்படிங்கிற ஸ்டோரி அது ஃபுல்லா அங்க எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு ஃபேமஸானவர் அந்த அந்த காலத்துல டேவிடுங்கிறவரு. சோ அவரை தான் வந்து இங்க சிலையா வடிவு பண்ணிருக்காரு. யாரு அப்படின்னா மைக்கேல் ஆஞ்சலோ.
ஓகேங்களா? அவரோட சிலை இது. ஸோ இதுதான் மெயின். ஆக்சுவலா நாங்க வந்தது வந்து இந்த சிலை பார்க்கறதுக்காண்டி தான் மெயினா அந்த மியூசியத்துக்கு வந்தோம். ஸோ அவ்ளோ நல்லா இருந்துச்சு. இங்கேயே வந்து லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30 மினிட்ஸ் இருந்திருப்பேன். இந்த மியூசியம் வந்து ஃபுல்லா சுத்தி பார்க்கறதுக்கு 2 ஹவர்ஸ் கண்டிப்பா வேணுங்க. இப்படி நம்ம நின்னு நிதானமா பார்க்கணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர் வேணும். ஸோ அவர் காலெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்கல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த எப்படி வந்து அவ்வளோ அழகா இது வந்து மார்பிள் மார்பிள் ஸ்டோன்ல பண்ணது. அந்த கை விரல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நரம்பெல்லாம் அப்படியே அழகா காமிச்சிருப்பாங்க. பைசப்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அவர் வந்து அவ்வளோ ஃபிட்டா இருந்தாரு அப்படிங்கிறத வந்து அந்த சிலையிலேயே நீங்க பார்க்க முடியும். அவ்வளோ நல்லா அட்மையர் பண்ணோம் இந்த சிலைய. நிறைய பேரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப கூட்டமா தான் இருந்தது. நாங்க மத்தியானம் வந்தா கூட அந்த சிலை கிட்ட கொஞ்சம் ரஷ் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ நானும் வந்து 360 டிகிரி ஆங்கிள் எல்லா ஆங்கிள்லயுமே வீடியோ எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த மியூசியம் வந்து நிறைய இருந்தது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள் அது டேவிட் சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப அட்மையர் பண்ணது எப்படி இந்த நரம்பெல்லாம் வந்து அவ்வளோ அழகா செதுக்கியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு வந்தோம். மாடியிலயுமே நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து பேப்டிசம் ஆஃப் கிரைஸ்ட். ஓகேங்களா? அவங்க நம்ம கிறிஸ்டியன்ஸ் வந்து பேப்டிசம் பண்ணுவாங்கல்ல, அதுலயே ஜீசஸ்க்கு வந்து பண்ணத அழகா இந்த பெயிண்டிங்ல காமிச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அவரோட துணி பாருங்க எவ்வளவு அழகா பெயிண்ட் பண்ணிருக்காங்கல்ல. அந்த எம்ப்ராய்டரி முதற்கொண்டு அந்த துணியில உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி தெரியும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே அவ்வளோ அழகா பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சேன் ஆக்சுவலா. அவங்க வந்து எப்படி அந்த தண்ணி தலைக்கு மேல ஊத்தி அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேலரி இருந்துச்சுங்க அந்த இடத்துல. சோ அது என்னன்னா ஒருத்தர் லொரென்சோ பெர்டோலினி அப்படிங்கிற ஒருத்தரோட ஆர்ட்டை வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருக்குல்ல அதுலயே வந்து பண்ணிருக்காங்க. சோ அது ஃபுல்லா இந்த ரூம்ல இருந்தது நிறைய சிலைகள். ஆனா வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல பண்ணது. ஓகேங்களா? இது வந்து மார்பிள் கிடையாது. சோ இதோட ரெப்ளிகா மார்பிள் சிலைகள் வந்து வேற வேற இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன இவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் நான். நமக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாலும் பத்தாது போல அப்படின்னு. அது என்ன ரசிக்கணும் அப்படின்னா அந்த ஃபேஸ், மூக்கு, கண்ணு அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகழகா வந்து பண்ணியிருக்காங்கங்க. அது பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய சிலைகள் வித்தியாச வித்தியாசமா லேடிஸ் உட்கார்ந்துருக்கிற மாதிரி, ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, சில பேர் வந்து ரொம்ப லா படிச்சு ரொம்ப இன்டெலிஜென்ட் விமன் காமிக்கிறது. அது எல்லாமே அவ்வளவு அழகா வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லயே அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. சோ அது எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எனக்கு இந்த சிலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிரேப்ஸ் வச்சிருக்காங்க அம்மா. குழந்தைய வந்து எது மேல வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு பேந்தர் மேல வச்சிருப்பாங்க அந்த குழந்தைய. அவ்வளவு அழகா வந்து இது பண்ணிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. சோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃபுல் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த கேலரியில எனக்கு பிடிச்ச சிலை இந்த சிலை. நான் ரொம்ப அட்மியர் பண்ணேன். ரொம்ப நேரம் இங்க நின்னு பார்த்தேன். சோ எனக்கு வந்து இந்த ஐயப்பசாமி கதைலாம் சொல்லுவாங்க. புலி மேல வந்தாரு பால் எடுத்துட்டு அப்படின்னு. அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இந்த புலிக்குட்டி மேல குழந்தைய வச்சுட்டு கிரேப்ஸ் கையில வச்சு ஊட்டி விடுறதுக்காண்டி ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது. சோ நமக்கு அப்படித்தானே. நம்ம எங்க போனாலுமே நம்மளோட இது ஞாபகம் வரும். நம்ம வளர்ந்தது ரிலேட் பண்ண முடியும். அப்புறம் இந்த சிலை வந்து எனக்கு ரொம்ப சேடான சிலை ஆக்சுவலா. அவங்க அம்மா வந்து டெத் பெட்ல இருக்காங்க. குழந்தை பையன் வந்து கிட்ட இருக்கிற மாதிரி அம்மா வந்து பிளஸ் பண்ற மாதிரி. அதுவுமே எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்புறம் இங்க வந்தீங்கன்னா 13th சென்ச்சுரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கங்க. 1370 to 1430. என்னால நம்பவே முடியல. எவ்வளவு அழகா ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம். அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல், பெரிய ஜன்னல் வழியே நம்ம பாக்குற மாதிரியே இருக்கும் பாருங்களேன். ஒண்ணுமே நல்ல அந்த ஃப்ரேம் எல்லாம் அவ்வளவு அழகா பண்ணி அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த இந்த பெயிண்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பனோரமிக் வியூல பாக்குற மாதிரியே இருக்கும். நமக்கு சில இதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு.
ஆர்ட் கேலரி ஃபுல்லாக சுற்றுறதுக்கே வந்து 2.5 hours ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக சுற்றிட்டு அப்புறம் வெளியில் வந்தால் ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஸோ ஈவினிங் வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வெளியில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வாக் பண்ணிவிட்டு ஆன் த வேல அங்கங்கே கடையில் வந்து வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இங்கே ஃப்ளாரன்ஸில் இன்னொரு ஒரு ஃபேமஸான சர்ச் இருக்குது, ஃப்ளாரன்ஸ் கேத்தீட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேத்தீட்ரலுமே ரொம்ப ஃபேமஸ். ஆனால் நாங்கள் டிக்கெட் வாங்கலை, ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பட் நீங்கள் வந்து ஃப்ளாரன்ஸ் போனீங்கன்னா முடிஞ்சால் அந்த கேத்தீட்ரலுமே விசிட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து 44 meters, அந்த டோம் வந்து 44 meters டயாமீட்டர், நல்லா பெருசாக இருக்கும். இன்னர் டோம் அவுட்டர் டோம் ரெண்டுமே இருக்குது அங்கே. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து மேலே வரைக்கும் அந்த டோம் மேலே வரைக்கும் போகலான்னு சொன்னாங்க. 463 steps இருக்குன்னாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. வெளியிலேருந்து பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அட்மையர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஃப்ளாரன்ஸ் வந்து அந்த காலத்தில் ஆர்ட்டுக்கு வந்து பேர் போனதாக இருந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்க்கும்போதே தெரியுது பாருங்களேன். இந்த ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்களாம் கண்டிப்பாக இட்டாலியெலாம் விசிட் பண்ணணும், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். சுற்றி நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பார்த்துட்டு அப்படியே அங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே என்னென்ன கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் ஹேண்ட்பேக்ஸ் வாங்கினோம், லினன் கிளாத் வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த கடை ஒரு இன்ட்ரெஸ்டிங் கடையாக இருந்துச்சுங்க. இங்கே வந்து பர்சனலைஸ்டு எம்ப்ராய்டரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பேர் வந்து ரிகாமி வெரோனிகா. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன்னா, என் தங்கச்சி வந்து பேக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஏப்ரானில் பர்சனலைஸ்டாக பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சாயங்காலம் அங்கே வாக் பண்ணும்போதே பார்த்துட்டு போனேன். ஏன்னா அப்போ அங்கே வந்து ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு வந்தோம், ஃப்ரீயாக இருந்தாங்க. பிள்ளைங்க வந்து செலக்ட் பண்ணாங்க, அவங்க சித்திக்கு ஏப்ரான் கலரு எல்லாமே அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. நான் வந்து சுற்றி உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். கியூட் பொம்மையாக இருந்துச்சு. அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு பிப்பு துணி மாட்டுவோம்ல, அதெல்லாம் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. டால்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஹேண்ட்மேட் டால்ஸு. அதுக்கப்புறம் நிறைய டிசைன் ஏப்ரான், கேப்பு, நிறைய டவல்ஸ் இருந்துச்சு. இதெல்லாமே பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த கடை. நான் இட்டாலியிலேருந்து அவளுக்கு ஸ்பெஷலாக இது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னோட ஷாப்பிங் வீடியோவில் கூட இதை காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு. இப்போ அவளுக்கு அனுப்பி விட்டுட்டேன், அதனால வந்து வீடியோவில் காமிக்கிறேன். இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, க்யூட்டாக இருந்தது. ஸோ நாங்களுமே வந்து என் தங்கச்சிக்கு இந்த ஏப்ரான் தான் வாங்கினோம். அவள் பேர் தனலக்ஷ்மி. ஸோ தனான்னு போட்டு அவளோட குக்கீஸோட பேர் வந்து இட்ஸி பிட்ஸி ட்ரீட்ஸ் அப்படிங்கிறதுல தான் அவங்க வந்து குக்கீஸ் மேக் பண்ணுறாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே வந்து நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கம் எங்களுக்கு இட்டாலியில் ஆல் 10 days சாப்பிட்டோங்க. ஸோ ஐஸ்கிரீம் சொல்லக்கூடாது, அங்கே வந்து ஜெலாட்டோ அப்படிம்பாங்க, அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நாங்கள் வந்து அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நைட் வந்து ஃப்ளாரன்ஸோட ஸ்ட்ரீட்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே ஜெகஜோதியாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலாக நாங்கள் எந்த கடைக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த போட்டிருக்கு பாருங்கள், கேஃபே ஃப்ளோரன்ஸா ஜெலட்டேரியா, அங்கே தான் நாங்கள் போய் சாப்பிட்டோம். இந்த இடத்துல வந்து நல்லா உட்கார்றதுக்கு வசதியாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நடுவில் ஒரு செடி வச்சு. ஸோ அங்கே தான் உட்காந்து நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அன்றைக்கி டே வந்து ஃபுல் டே நடந்து என்ஜாய் பண்ணோம். நல்லா ஆர்ட் கேலரிலாம் சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற வழியில் இந்த பிரிட்ஜை தாண்டி தான் போகணும். ஸோ நைட் வியூ வந்து அந்த பிரிட்ஜ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே லைட்டோட ரிஃப்ளெக்ஷனோட அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு ஃபுல் மூன் டே வேறு. நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதுவுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். Until then, stay happy, enjoy your life, bye.